எப்போ பார்த்தாலுமே ஃபோனில் யூடியூப் இன்ஸ்டா ட்விட்டர்னு வேறு வேலை எதுவும் இருந்தால் போய் பாருங்க. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. கடிக்குது கடிக்குது கடிக்குது. கடிக்குதா? என்ன கடிக்குது? கொசு கடிக்குது. கொசு கடிக்குதா? இது கொசுலாம் எங்கேருந்து வருது? சுற்றுச்சூழல்லாம் மாசுபடுத்தினால கொசு உருவாகுது. இதுக்கு வேறு தீர்வே இல்லையா? இருக்கு, அதுதான் அவையில். அவையா? அது என்ன அவை? அதுதான் அமைச்சர் அவை. அமைச்சர் அவையா? அதை நான் பார்த்ததே இல்லையே. வாங்க பார்க்கலாம். இதற்கான தீர்வு அமைச்சர் அவையில் இதோ. Good afternoon everyone. In the modern world, everyone enjoy and like comical shows and video clippings. No one ever dislikes the comedy scenes. From children to senior citizen, everyone enjoy comedy. In the such kind of comedy, everyone our school blossoms and awareness through drama with comical scenes from Tenali Raman Court. Let's see and enjoy. Music, cell phone. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலத்திலக இரண்டாம் புலிகேசி வரார் வரார் வரார். இரவு முழுவதும் செல்போனில் டிக்டாக்கும் பப்ஜியும் விளையாண்டு விட்டு இங்கு வந்து உறக்கமா? வேலை ஒழுங்காக பாரடா மடையா. மன்னித்தீர்கள் மன்னா. அது எப்படி மன்னா உங்களுக்கு தெரியும்? நானும் அதைத்தானடா செய்கிறேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருப்பிடும். ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம் மன்னா. வணக்கம். மன்னித்துவிடுங்கள் மன்னா. தூசு. என்னது? ஜூஸா? ஜூஸ் இல்ல மன்னா, தூசு. தூசா? இன்னொரு முறை எடுத்து விடாதே மன்னர், பாவம். அமருங்கள் அமருங்கள். சரி சரி அமைச்சர்களே, இன்று என்ன விவாதம்? நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது மன்னா. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனைகள்? முதலாவது கொசு தொல்லை, இரண்டாவது தண்ணீர், மூன்றாவது விவசாயம், நான்காவது விலைவாசி ஏற்றம் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை. இப்படி பல பிரச்சனைகள் மன்னா. என்னது, இவ்வளவு பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலாவதாக கொசுத்தலை ஒழிக்க கூறுங்கள் உங்கள் கருத்தை. கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? உன்னை அப்படியே பானையில் அடைத்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கொசுவை பிடித்து நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. கொசுவை அறையில் பூட்டி வைத்தால் என்ன? உன்னை அறையில் பூட்டி வைத்தால் என்ன?
மன்னா. தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? வணக்கம் தெனாலிராமா. நமது நாட்டில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது. அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, வீட்டின் அருகாமையில் குப்பை கொட்டாமலும் தண்ணீர் தேங்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும். இதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கக்கக்கோ, நீ என் அமைச்சர் அல்லவா? சற்றும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இப்படி செய்தால் என்ன? வீட்டின் அருகாமையை சுத்தமாக வைத்துக் கொள்பவர்களுக்கு 5G மொபைலுடன் அன்லிமிட்டட் டேட்டா பரிசாக வழங்குவதாக அறிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. நன்றி மன்னா. மன்னா மன்னா, என்ன? பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கே? இதோ செல்போனில் ஃப்ரீ ஃபயர் விளையாட அழைக்கிறார் மன்னா. இங்கே கொடு கொடு. நாடு நல்லா உருப்படும். மன்னா மன்னா, என்ன? நம்மளது பிரபலமான டுபாகூர் கம்பெனி உரிமையாளர் உங்களை காண வந்திருக்கிறார். வரச் சொல்லுங்கள். விளையாட கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததன் நோக்கம்? எங்கள் டுபாக்கூர் கம்பெனியின் 6G மொபைலை உங்கள் நாட்டில் அறிமுகப்படுத்த உங்களது பெர்மிஷன் வேண்டும் மன்னா. நீங்கள் எதை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா. உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியாக வந்துவிடும். நன்றி நன்றி. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளையின் நிலைமையை பாருங்கள். இருக்கிற பிரச்சனை பற்றாது என்று இது வேற புது பிரச்சனை. ஆமாம், இவளுக்கு என்ன ஆயிற்று? கையில் செல்போன் இல்லாமலே செல்போன் இருப்பது போல விளையாடி கொண்டிருக்கிறாள். ஐயோ, இந்த பரிதாப நிலையை ஏன் கேட்கிறீர்கள்? இரவும் பகலும் ஓயாமல் போனில் விளையாடியதால் இவளது மனநிலை பாதித்து விட்டது மன்னா. எங்கே சொல்லு சொல்லு. வாட் எ சர்ப்ரைஸ். அமைச்சர்களே, இந்த செல்போனை ஒழிக்க வழிதான் என்ன? கூறுங்கள் உங்கள் கருத்தை. இலவசமாக வழங்கும் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணிவிட்டால் என்ன? உன்னை அப்படியே துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. செல்போனை குப்பையில் தூக்கி போட்டால் என்ன? உன்னை அப்படியே வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, தங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? கடினம்தான். யார் அங்கே? யாருடா அங்கே? வணக்கம் மன்னா. வணக்கம். வரச் சொல்லுங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. எதற்கு தெனாலிராமன்? அதான் நாங்களே கருத்து கூறுகிறோமே. உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தென்னாலிராமருக்கு பெரிய புலமை? மன்னரே கேள்வி கேட்கிறாயா? சரி சரி, ஏன் நமக்குள் இந்த விவாதம்? நாம் தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். அதற்கு அவர் சரியாக பதிலளித்து விட்டால் அவரே அறிவில் சிறந்த புலவர் என ஏற்றுக்கொள்ளலாம். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். மீண்டும் பிரச்சனையா? ஆஹா, வந்துட்டாயா? வணக்கம் மன்னா, தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? தெனாலிராமா, நான் தற்போது உங்களிடம் 10 கேள்விகள் கேட்கப் போகிறேன். அதற்கு
சரியாக பதிலளித்து விட்டால் நீங்களே அறிவில் சிறந்த புலவர் என ஏற்றுக்கொள்ளலாம். அமைச்சர், ஏன் சிரிக்கிறாய் தெனாலிராமா? ஒன்றுமில்லை மன்னா. அமைச்சர்களே, கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்ல நான் கேட்கட்டுமா? தாங்களே கேளுங்கள் மன்னா. பிரிக்க முடியாதது கல்வியும் நமது பள்ளியும். பிரிக்க கூடாதது ஆசிரியரும் மாணவரும். சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும். சேராதிருப்பது வறுமையும் நோயும். பார்க்க கூடியது நேரமும் பள்ளி பேருந்தும். பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும். அறிவுக்கு கல்வி. கல்விக்கு பள்ளி. பள்ளிக்கு சேவை சாந்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சபாஷ் தெனாலிராமா. என்ன அமைச்சர்களே, இப்போது ஒற்றுக்கொள்கிறீர்களா? புரிகிறது மன்னா. தென்னாலிராமனே அறிவில் சிறந்த புலவர். தெனாலிராமா, நமது நாட்டு இளைஞர்கள் செல்போனால் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். அதை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, மாணவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நாட்டின் வருங்கால தூண்கள். மாணவர்கள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றல் உடையவர்கள். அதனால் பெற்றோர்கள் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளுடன் உண்பதும் விளையாடுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் செல்போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கடினம்தான். சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். இனிமேல் செல்போனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். அப்படியே ஆகட்டும் மன்னா. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையாடா, ஆனா நீங்க நல்லா பண்றீங்க. இத்துடன் அவை கலைகிறது. கைபேசியின் நன்மை தீமைகளை அழகிய நாடகமாக நடித்து காட்டிய